வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மோதிலால் மிட் கேப் அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பண்ணிடுவோம். மிட் கேப் ஓவராலாக வந்து எது வந்து பெஸ்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் இதில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து பியூராக மோதிலால் மிட் கேப்பை பற்றி டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆக்சுவலாக மோதிலால் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பேஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்குங்க அப்படின்னா 30.14%. அப்போ ரொம்ப அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து கொடுத்த ஃபண்டு வந்து மிட் கேப்பில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் லாஸ்ட் 5 இயர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் தான் வரும். இப்போ நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா இது வந்து நல்ல ஃபண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அங்கே அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மோதிலால் மிட் கேப் ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜிஆர் பிரகாரம் வந்து 30.14%. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை வந்து பார்க்கும்போது வந்து சிஏஜிஆர் மட்டும் பார்க்கக்கூடாது. ரோலிங் ரிட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ மோதிலால் மிட் கேப்போடைய ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் வந்து 16.26%. ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டோட வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருந்து அதனுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து எவ்ரிடே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூவை வந்து எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு பேராமீட்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேராமீட்டர். இது வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜிஆர் பிரகாரம் வந்து 30%. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நல்ல பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 16.26%. ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். இப்போ இதையே வந்து வேற வந்து ஃபண்டு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மஹிந்திரா மெனுலைஃப் மிட் கேப் ஃபண்டு. இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு எது வந்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு தான் வந்து டாப் ஃபண்டாக வரும். என்ன ரீசனுக்காக வந்து இந்த ஃபண்டு டாப் ஃபண்டாக வருது அப்படின்னா இவங்களுடைய ரோலிங் ரிட்டர்ன் பாருங்க, 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் 27.76%. மோதிலால் வந்து 16% தான், இவங்க வந்து 27%. அப்ப இவங்களுடைய பர்சன்டேஜோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அருமையா இருக்குது. இப்ப மஹிந்திரா மெனுலைஃபோட சிஏஜிஆர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சிஏஜிஆர் வந்து 5 இயர் பேசிஸ்ல 26.24%. சிஏஜிஆர் பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6வது ஃபண்டா இருக்குது. ஆனா ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து சிஏஜிஆரும் வந்து அரௌண்ட் 26, ரோலிங் ரிட்டர்னும் அரௌண்ட் 27. இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, இது வந்து கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணுது. அப்போ ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஃபண்டுன்றது ஒரு பெஸ்ட் ஃபண்டு கிடையாது. மஹிந்திரா மிட் கேப் ஃபண்டுன்றது ஒரு பெஸ்ட் ஃபண்டு. இதை காட்டில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து மோதிலால் என்ன இருக்கு அப்படின்னா மோதிலாலோடைய ப்ரைஸ் டு எர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ப்ரைஸ் டு எர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து ப்ரைஸ் டு எர்னிங் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து வாங்கும்போது வந்து ஒரு வந்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அதை வந்து வாங்கும்போது அதை வந்து பார்த்து தான் நம்ம வந்து வாங்குவோம். அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் டு எர்னிங் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து வேல்யூ பையாக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து 50 lakhs சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 100 lakhs சொல்கிறாரு. இருக்க இடம் வந்து சேம் இடமா இருக்குது, பக்கத்தில் இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் வந்து 50 lakhs வாங்குவீங்களா 100 lakhs வாங்குவீங்களா? எது வந்து கம்மியாக இருக்குதோ அதுதானே வாங்குவோம். இதுதான் வந்து ப்ரைஸ் டு எர்னிங். இது வந்து ப்ரைஸ் டு எர்னிங் வந்து பிரகாரம் பார்த்தாலுமே கூட இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வாங்க போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய கடையோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து ஒரு 1 crore சொல்கிறாரு. அதனுடைய ப்ராஃபிட் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோட்டலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ சாமான, ரெண்ட்டு, மற்றபடி வந்து அதுக்கு உண்டான வந்து எம்ப்ளாயோடைய சேலரி, ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு டாக்ஸும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு கடை வாங்க போறீங்க, அது வந்து 1 crore சொல்றாரு ஓனர், அதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 10 lakh வருது. அப்போ அந்த கடை வந்து ப்ரைஸ் டு எர்னிங் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டு எர்னிங் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் இஸ் 10. இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் டு எர்னிங் வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம். அப்போ 10 PE அப்படின்னும் போது அது வந்து இதுதான் வந்து PE கால்குலேஷன். இப்போ மோதிலால் மிட் கேப்போடைய பிஇ பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து
அதிகமான பி இருக்க ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வால். எவ்வளோ பி அப்படின்னா 62.95 அப்படின்னா அரௌண்ட் 63. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி தான், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் சொன்ன மாதிரி தான். இப்போ 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒரு ஓனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 1 crore சொல்றாரு. அந்த பிஸ்னஸோடைய இது வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் வந்து 10 lakhs இருக்குது. இன்னொரு பிஸ்னஸ் இன்னொரு கடை பார்க்குறீங்க, அந்த கடை வந்து அவரும் வந்து 1 crore சொல்றாரு. அந்த கடைக்கு வந்து ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிஸ்னஸோட ப்ரைஸ் டு எர்னிங்ன்றது வந்து 10, அந்த பிஸ்னஸோட ப்ரைஸ் டு எர்னிங்ன்றது 5. எதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? இதை தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ அதுவே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அப்ளை ஆகும். அதுவே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் அப்ளை ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் டு எர்னிங் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ பை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து வெறும் ஸ்டாக்கு மட்டும் அப்ளையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னது? மியூச்சுவல் ஃபண்டுன்றது அவங்க வந்து மல்டிபிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்போ மல்டிபிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கலவையான ஸ்டாக்கோட பிரைஸ் டு எர்னிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வாலோடைய பிஇ பாத்தீங்க அப்படின்னா 62.95. இதை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மிட் கேப்ன்றது என்னது? ஒரு நிப்டியோடைய ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100 கம்பெனின்றது வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிறது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மிட் கேப்ன்றது அதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது. அப்ப மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 150 கம்பெனியோடைய பிரைஸ் டு எர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 33. அப்ப இதுதான் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ். இதுதான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். இப்போ இது வந்து 33, அவங்க வந்து 63, ஆல்மோஸ்ட் டபுள். இப்போ நான் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் சொன்ன மாதிரி தான். இப்போ 20 lakhsக்கு வந்து கொடுக்குற பிசினஸ் நீங்க வாங்குவீங்களா, ப்ராஃபிட் வாங்குவீங்களா, இல்லை வந்து 10 lakhs கொடுக்குற பிசினஸ் நீங்க வாங்குவீங்களா? 20 lakhs கொடுக்குறதா வாங்குவோம். ஏன்னா அது வந்து பிரைஸ் டு எர்னிங் கம்மி. இப்போ இதுவே தான் வந்து இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 33, அதனுடைய வேல்யூ 63. நம்ம வந்து அதிகப்படியான காசு கொடுத்து வாங்குவோமா? வாங்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான், வாங்கக்கூடாது. ஆனா மோத்திலால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டீட்டெயில் எல்லாம் தெரியும். இப்ப மோத்திலால் மட்டும்தான் வந்து அதிக பிஇல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்டையும் பார்ப்போம். இப்போ இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா மற்ற என்ன நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்க 42ல இருக்காங்க. இப்போ அதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹையஸ்ட் சிஏஜிஆர் எடுத்தோம் அப்படின்னா இப்போ மோத்திலால் வந்து 62ல இருக்காங்க. எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 34, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 27, நிப்பான் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 30. அப்ப மோஸ்ட் ஆஃப் த வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டோடைய பிஇ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பியும் இண்டெக்ஸோட பியும் நிப்டி மிட் கேப்போடைய பி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 33, அவங்களுடைய பியும் ஒத்து போகுது. எது வந்து ஒத்து போகல அப்படின்னா மோத்திலாலுடைய பி வந்து ஒத்து போக மாட்டேங்குது, அது வந்து டபுள் ஆகுது. என்ன ரீசனுக்காக வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ. இப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வாலுடைய போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். இப்போ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அவங்களுடைய ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இப்போ பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கம்பெனி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுது. ஸோ இதனுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 60 அதிகமாக இருக்குது. அடுத்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோல்டிங் வந்து 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஸ். இப்போ கோஃபோர்ஸ் பார்ப்போம். இவங்களுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 54.4. இப்போ இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே வந்து டாப் கம்பெனி ஐடி சர்வீசஸ் ஐடியில் வந்து டாப் கம்பெனி எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். இப்போ டிசிஎஸ் உடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னா 23, இன்ஃபோசிஸோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா 23. ஆனால் இவங்களுடைய பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமோடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 60, கோஃபர்ஸோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 54. இது வந்து 2-3 மடங்கு வந்து ரொம்ப பெரிய கம்பெனியை காட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, அவங்களுடைய growth வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இவங்க வந்து பிஇ வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால வந்து மோத்திலால் வந்து அந்த ஸ்டாக் வந்து growth அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனால் டாப் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2023. இது வந்து ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க். இப்போ வேற என்ன பார்த்தீங்க அப்படின்னா எட்டர்னல்ன்ற கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை பார்த்தே வந்து பல வருஷம் ஆச்சு. இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. இது வந்து ப்ராஃபிட்டே கொடுக்கல இது வரைக்கும். பாருங்க
2018 அதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து -100 crore, -1000 crore, -2300 crore. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. 2024 வந்து 350 crore, 2025 520 crore, டிடிஎம் ப்ராஃபிட் 180 crore. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனி இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்லேயே வந்து இப்போ டிடிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்னு கிடையாது, எல்லா ஸ்டாக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த கம்பெனி பாருங்க, டிக்ஸான் டெக்னாலஜி, இதனுடைய பிஇ செக் பண்ணீங்கன்னாலும் அதுவும் வந்து அதிகமாக தான் இருக்கும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதுவும் அதிகமாக தான் இருக்கும். 19 கம்யூனிகேஷன் இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி, இதனுடைய பிஇ அதிகமாக தான் இருக்கும். ஸோ மோதிலால் மிட்கேப்போடைய ஓவரால் அவங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிஇல இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. எந்த ரீசனுக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியான growth கொடுக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பிஇ வந்து கிட்டத்தட்ட 63 இருக்குது. இந்த 63ன்றது ரெண்டு விதத்துல வந்து ஒத்து போக மாட்டேங்குது. ஒன்னு வந்து இண்டெக்ஸ் பிஇ வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பிஇ வந்து 150 கம்பெனியோட இண்டெக்ஸோடைய பிஇ வந்து 30 தான் இருக்குது. இது வந்து 60 இருக்குது அரௌண்ட். அப்ப இது வந்து டபுளா இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலண்டான மற்ற மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸோ ஹெச்டிஎஃப்சியோ மற்ற எல்லா ஃபண்டையும் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பியும் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 தான் இருக்குது. அது வந்து இண்டெக்ஸோட ஒத்தி போகுது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறாங்க. எப்பயுமே வந்து பிரைஸ் டு இயர்னிங் வந்து நம்ம வந்து எவ்வளவு கம்மியா வாங்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து சேஃப்டி அதிகம். இவங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபியூச்சர்ல வருமா வராதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.